நான் சாதாரண மனிதன், என்னிடம் எப்படி இறைவன் இருப்பான் என்ற நினைப்பு உங்களிடம் வரவேண்டிய அவசியமில்லை. ஒன்றுமில்லாத நந்தனாரிடம் இறைவன் குடிகொண்டிருந்தான். எல்லா வசதியும் இருந்த பட்டினத்தார் மனதிலும் இறைவன் வாழ்ந்தார். அரசனாக இருந்த பத்ரகிரிநாதரின் வாழ்க்கையிலும் இறைவன் விளையாடினார். யாருக்கும் எந்த நேரத்திலும் அருள் கொடுப்பார். எல்லா உயிர்களுக்கும் இறைவனே மூலாதாரம். கழிக்க வேண்டியது மலம், ஒடுக்க வேண்டியது மனம், பெற வேண்டியது ஞானம், கொடுக்க வேண்டியது தானம், செய்ய வேண்டியது தர்மம், எதையும் ஏற்றுக்கொள்வது குணம், அடக்க வேண்டியது கோபம், அடங்காதது ஆசை, கேட்க வேண்டியது பக்தி, கிடைக்க வேண்டியது முக்தி, அறிய வேண்டியது அறிவு, புரிய வேண்டியது பிறவி, தர வேண்டியது அன்பு, அளிக்க வேண்டியது அகந்தை. நம் கண்ணால் இறைவனை பார்க்கலாம், அவனிடம் வேண்டலாம், பூஜிக்கலாம். அதைத்தான் அவனும் விரும்புகிறான். காணாமல் காண், உண்ணாமல் உண், தூங்காமல் தூங்கு, பார்க்காமல் பார், பேசாமல் பேசு, சுவைக்காமல் சுவை, எல்லாம் மனதாலே செய்து பார், இறைவனை காணலாம். அவனிடம் பேசலாம், அவன் உன் அருகிலேயே இருப்பதை உணரலாம். எத்திக்கும் உள்ள இறைவனை உன் மத்திக்கும் உடைபவன். இறைவன் உண்டென்று அதுவே நன்றென்று. அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம்.